வணக்கம் நண்பர்களே. ஊர்லேருந்து அத்தை வந்திருந்தாங்க. வந்தவங்க பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பாதி பலாப்பழம் தான், அதனால் அதை கட் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டு உக்காந்துட்டோம். கீழே அந்த பாலெல்லாம் விழும் அப்படிங்கிறதுனால நியூஸ் பேப்பர் போட்டாச்சு. கத்தியிலையும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தடவி விட்டுட்டு பலாப்பழத்தோட அந்த தண்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துடணும். அதை எடுத்ததுக்கப்புறம் நம்ம பலாப்பழத்தை அப்படியே பிரித்து விட்டாக்கா நல்லா அப்படியே சொலையாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அரைப்பழமே ரொம்ப பெருசாக இருந்ததுனால அதையும் ஒரு 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற தண்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு பிரித்தாச்சு. பாருங்கள், அப்படியே சொலையாக சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம அந்த உள்ளே இருக்கிற அந்த சொலையை மட்டும் தனித்தனியாக எடுக்க வேண்டியது தான். சின்ன வயசில் அம்மா அவங்க பாட்டி அவங்கெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு பலாப்பழத்தை உரிப்பாங்க. அப்படி உரிக்கிறப்போ அவங்க சொல்ல கேட்காம வேணும்னே அந்த பாலெல்லாம் எடுத்து பிசின் மாதிரி கையில் ஓட்டுறதெல்லாம் வச்சுட்டு விளையாண்ட ஞாபகம்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால் நானும் ரிஷபவியை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இந்த பலாப்பழத்தை உரிச்சு கொடுத்தோம். அந்த பழத்தை எங்கள் ரிஷபவி பலாப்பழம் உரிக்கிறதே இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறா. அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா இருக்குன்ட்டு பழத்திலிருந்து சொலை எடுக்கிறத விடவும் சொலையிலிருந்து இந்த கொட்டை எடுக்கிறது ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்டில் பண்ணுறப்போ நம்ம குழந்தைங்களையும் கூப்பிட்டு வச்சு செஞ்சாக்கா அவங்களுக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன ஞாபகங்கள்லாம் மனசில் பதிவாகும். அது மட்டும் இல்லாமல் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லாமல் எல்லாத்தையும் செய்ய பழக்கி தரணும்.